வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் டயலெக்ட் மற்றும் ஸ்லாங் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டயலெக்ட் அப்படிங்கிறத வட்டார வழக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஜாக்ரஃபிக்கல் லொக்கேஷனுக்கு ஒரு மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வரையும் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வந்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மாதிரியும், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மாதிரியும், விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு மாதிரியும், மதுரையில் ஒரு மாதிரியும் அந்த மொழியை பேசுகிறாங்க. அப்போ அதை கேட்கக்கூடிய ஒருத்தருக்கு அது டிஸ்டிங்க்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். எழுதும்போது எழுத்து எல்லாம் ஒன்று தான், உங்களுக்கு பெரும்பாலும் அர்த்தங்கள் புரிஞ்சிடும். ஆனால் சில வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் புரியாது. ஆனால் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது கோயம்புத்தூரோ மெட்ராஸோ கன்னியாகுமரியோ எந்த வட்டார வழக்காக இருந்தாலும் நமக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். தெரியாத ஒன்றை கேட்டாலே, திரும்ப ஒரு தடவை கேட்டாலே இதை தான் சொல்ல வர்றாங்க அப்படின்றத நம்மளால் யூகிக்க முடியும். ஆனால் ஸ்லாங் அப்படின்றது எப்படி வித்தியாசமானது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு மதுரையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஊரில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அவங்க பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கும். அதை சொசைட்டியில் மற்றவங்க பயன்படுத்த மாட்டாங்க. மொத்தமாக மதுரையில் மொழியை ஒரு விதமாக பேசுவாங்க. அது நமக்கு டிஸ்டிங்க்டாக தெரியும். நம்ம இருக்கிற ஊர்லேருந்து அது வித்தியாசமானது, நம்ம பேசுகிற தமிழை விட அது வித்தியாசமானது அப்படின்றது தெரியும். ஆனால் அவங்க பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள், இப்போ உதாரணத்துக்கு பொண்ணை ஜாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை பேசுகிறத விட்டுருங்க, அடுத்த விஷயத்தை பேசுவோம் அப்படின்னா ஒல்ட்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் யாரையாவது திட்டணும் அப்படின்னா நீ ஒரு ஆள் 5 ரூபா தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உலகம் தெரிஞ்ச 9 ரூபா நோட்டாக இருக்கியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் அது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் டிஸ்டிங்க்டாக பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தை பிரயோகங்கள். இதை தான் ஸ்லாங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொசைட்டியில் எல்லோரும் பயன்படுத்த மாட்டாங்க. 40 வயசு 50 வயசில் உள்ளவங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ இன்னொரு உதாரணம் சொன்னால், இப்போ இது கிட்டத்தட்ட இன்டர்நெட்டு, டெலிவிஷன் வழியாக வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடெல்லாம் இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் உருவாயிருது. ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ரொம்ப போரிங்காக பேசுகிறாரு அப்படின்னா சரியான ரம்பம், பிளேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மாறுச்சு அப்படின்னா பயங்கரமான மொக்கை அப்படின்னு சொல்லி மாறுச்சு. அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் நல்லா உருட்டுவான், பயங்கரமான உருட்டுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்லாங் அப்படின்றது குறிப்பிட்ட வார்த்தை பிரயோகங்கள் குறிப்பிட்ட வயசினருக்கு தான் அது புரியும். நீங்கள் இந்த வார்த்தை பிரயோகத்தை அதை விட உங்கள் ஏஜ் குரூப்பை விட குறைவான ஆள்கிட்ட போய் சொன்னாலும், இல்லை வயசில் பெரியவங்ககிட்ட போய் சொன்னாலும் அது அவங்களுக்கு புரியாது. அப்புறம் இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்லாங் அப்படின்றது டயலெக்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன போர்ஷன் தான். இது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். எல்லா ஊர்லேயும் அந்த இளைஞர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க ஏன் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த ஏஜ் குரூப் மத்தியில் தானும் ஒரு ஆள் தான், தனக்கும் விஷயம் தெரியும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான். ஆனால் டயலெக்ட் அப்படிங்கிறது வீடு, சொசைட்டி எல்லா இடத்துலையும் அந்த பேசும் விதம் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய வித்தியாசம் இருக்காது. அந்த இன்டர்நேஷன், அதை அந்த மொழியை உச்சரிக்கும் விதம் அது அந்த பகுதிக்கே உரிய, அந்த ஜியாகிரபிக்கல் சிச்சுவேஷனுக்கே உரிய ஒரு டிஸ்டிங்க்டான தன்மையோடு இருக்கும். வேறு ஸ்லாங் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வயசினரிடையே பயன்படுத்தக்கூடிய குறிப்பிட்ட வார்த்தைகள் தான். நம்ம டயலெக்டையும் ஸ்லாங்கையும் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் மீடியாக்காரங்க தான். அது பர்டிகுலர்லி சினிமாவில் உள்ளவங்க, டிவியில் உள்ளவங்க, இப்போ யூடியூப்பில் உள்ளவங்க, இவங்கெல்லாம் என்ன, இப்போ உதாரணத்துக்கு சினிமாவில் நடிக்கிறவங்க என்ன பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த படத்தில் நான் மதுரை ஸ்லாங் பேசி நடிச்சிருக்கேன், திருநெல்வேலி ஸ்லாங் பேசி நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாவில், மீடியாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க பெரும்பாலானவங்களுக்கு மிக மிக குறைவான மொழி அறிவு தான் இருக்குது. அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மொத்தமே ஒரு 5000 வார்த்தைக்குள்ளே தான் இருக்கும். அவங்க எப்பயுமே தப்பாக தான் பேசுகிறாங்க. அது ரொம்ப வேகமாக சொசைட்டியில் கேட்சப்பும் ஆயிடுது. யங்ஸ்டர்ஸ் அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க பேசி நடிக்கிறது மதுரை ஸ்லாங்கல்ல, திருநெல்வேலி ஸ்லாங்கல்ல. திருநெல்வேலி டயலெக்ட் தான், மதுரை டயலெக்ட் தான். அது அவங்களுக்கு சொல்ல தெரியல. அவங்களுக்கு அந்த 2 வித்தியாசம் இருக்குன்றதே தெரியல, எதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதே தெரியல. அப்போ அவங்க அப்படி சொன்ன உடனே நம்மளும் அதை அப்படி எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஒருத்தர் ஒரு மதுரை டயலெக்ட் உள்ள ஒருத்தரை மீட் பண்ணுறோம் அப்படின்னா இவர் பேசுகிறது மதுரை ஸ்லாங் அப்படின்னு சொல்கிறோம். அது ஸ்லாங் இல்லை, டயலெக்ட். டயலெக்ட் என்பது வட்டார வழக்கு, ஸ்லாங் என்பது வட்டார வழக்குக்குள்ளே உள்ள ஒரு சில வார்த்தை பிரயோகங்கள் தான். அந்த வார்த்தை பிரயோகங்கள் சொசைட்டி ஃபுல்லாகவும் இருக்கலாம், இல்லை அந்த குறிப்பிட்ட வட்டாரத்தில் மட்டும் இருக்கலாம். இந்த வித்தியாசம் இந்த பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.